ஒருத்தர் வந்து உங்களை விமர்சிக்கிறார், கருத்து சொல்றாரு, அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதிகபட்சமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க புகார் கொடுக்கறதா. அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் பண்ண முடியும். அதை விட்டு நான் வந்து நடு ரோட்ல இறங்கி அடிப்பேன், நானு என் தலைவரை வந்து பேசினா நானும் செருப்பு எடுத்து அடிப்பேன் அப்படி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, நீங்க யார் பேர் சொல்லி அடிக்கிறீங்க? தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. அப்போ நீங்க யார் இடத்துல இழிவுபடுத்துறீங்கன்னா, அப்ப நான் திருமாவர்கள் வந்து இப்படிப்பட்டவர்களை தான் வந்து தொடர்களா வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு பொது பார்வையை நீங்க இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்படுத்துறீங்க. நீங்க சும்மா வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து விசிகா வந்து டேமேஜ் ஆயிருக்காது. ஆனா இவங்க சொல்லும் பொழுதே தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போ அண்ணன் திருமாவளவன் தங்களுடைய தொண்டர்களை வந்து இப்படிதான் வழிநடத்துறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? பொதுவாகவே வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சிகள் அந்த தொண்டர்கள்லாம் வந்து கொஞ்சம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு பொது பார்வை வந்து இருக்கு. அந்த பார்வையெல்லாம் உடைச்சவர் யாருன்னா நான் திருமாவர்கள் தான். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமூக தலைவர்கள்லாம் வந்து மற்ற கட்சியை சார்ந்தவர்கள், மற்ற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கான உடை அணைய மாட்டாங்க.